இன்றைக்கி குட்டி சமையல் விலாக் ஒன்று பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கலர் பூரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் கேரட்டும் பீட்ரூட்டும் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்துட்டு அரைச்சி நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் பீட்ரூட், ஒரு கப் கேரட், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, இதையும் நம்ம எடுத்து அரைச்சி ஜூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி இலை, க்ரீன் கலருக்கு நம்ம கொத்தமல்லி இலையை எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பீட்ரூட் ஜூஸு, பீட்ரூட் அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். க்ரீன் கலருக்கு கொத்தமல்லி இலை அரைச்சி கொத்தமல்லி இலை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஆரஞ்சு கலருக்கு நம்ம கேரட் அரைச்சி கேரட் ஜூஸ் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு பீட்ரூட் ஜூஸ் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைங்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான அளவில் உப்பு போட்டுக்கோங்க. பீட்ரூட் ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம கேரட் ஜூஸ் ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு போட்டுக்கலாம். கேரட் ஜூஸ் ஊற்றி பிசைஞ்ச ஆரம்பிச்சாச்சு. ஆரஞ்சு கலரில் மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதே நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சு கொத்தமல்லி இலை ஜூஸ் ஊற்றி க்ரீன் கலர் மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச கொத்தமல்லி இலை ஜூஸ், கொத்தமல்லி இலை போட்டு அரைச்சி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம இப்போ 3 கலர்லையும் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கோம். பீட்ரூட், ஆரஞ்சு, கொத்தமல்லி இலை 3 கலர்லையும் பூரி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பூரி எப்படி வந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் காமிக்க முடியும். தேங்க்யூ.